ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. ஆன்மீகத்தை பற்றி பேசலாம்னா எவ்வளவோ பேசலாம். அதுலேயும் அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப மகாபிரிவாவில் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நேர்களே, ஒரு தடவை மகாபிரிவா மகாபிரிவாலே தரிசனம் கொடுத்து பேசியிருக்கிற நிகழ்ச்சிகளும் உண்டு. கனவுல பேசியிருக்கிற நிகழ்ச்சிகளும் உண்டு. பயங்கரமாக இருக்குது உண்மையிலே நேரில். நான் ஒரு குட்டி சம்பவம் சொல்கிறேன். மரவக்காடு ராமமூர்த்தின்னு ஒரு தொண்டர் இருக்காங்க. ராயப்பம் பாலுன்னு ஒரு தொண்டர். இப்படி நிறைய தொண்டர் இருக்காங்க. அதில் இந்த தொண்டரை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தொண்டர் 4 பொண்ணு 2 பையன். யார்? இந்த மரவக்காடு ராமமூர்த்திங்கிறது. அப்போ அவர் பெரியவரை நம்ம பெரியவாளை பார்க்குறதுக்கு போகிறப்ப பெரியவா இந்த மாதிரி எனக்கு ஒரு குட்டி வீடு இருக்குது, உங்களுக்கே தெரியும், நான் ஏதோ வாடகை கிடையாது, அந்த குடிசையில் ஏதோ ஓட்டுறோம், ஏதோ வரதை வச்சு ஓட்டுறோம் பெரியவா. ஒரே ஒரு 30 தென் மரம் உள்ள ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, அதுதான் என்னோடய சொத்து. அதை வச்சு விற்று 2 பொண்களுக்கும் எப்படியாவது நல்ல வரனாக வந்திருக்கு. அதனால் நான் அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லான்னு நினைக்கிறேன் பெரியவா. உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, என் அண்ணா இதுக்கு முட்டுக்கட்டை போடுறான் பெரியவா, கையெழுத்து போட மாட்டேங்கிறான். அதனால் நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பெரியவா அப்படி இறங்க பார்த்துட்டு, அப்போ ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணினாலும் எதுனாலுமே நம்ம தெய்வத்துக்கிட்ட கேட்போம். இப்போ நேரில் இருந்ததுனால நம்ம நேரில் போவோம். இப்போ நேரில் இல்லாதனால பெருமாள் படத்துக்கிட்ட முன்னாடி நின்று உத்தரவு கேட்குறோம். ஆனால் அந்த உத்தரவை நம்ம நம்பணும். கண்டிப்பாக நம்பிக்கை இருந்தால் குருக்கிட்ட போகணும். கண்டிப்பாக நம்பிக்கை இல்லைன்னா நம்ம பெருமாள்கிட்ட போகக்கூடாது. கண்டிப்பாக. அப்போ பெரியவா விபூதி பிரசாதத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு. அப்போ வர வழியில் ஒன்றுமே சொல்லலையே, நம்மளை எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிறப்ப 2 மாதம் போயிடுத்து. 2 மாதம் இல்லை, 2 வாரம் போயிடுத்து. அப்போ இந்த வர வழியில் ராயபுரம் பாலு தொண்டரை பார்க்குறாங்க. இந்த மரவக்காடு ராமமூர்த்தியை அந்த தொண்டர் இந்த மாதிரி பெரியவாளை பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு விபூதி பிரசாதத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டா, என்ன இதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு இதில் ஏதாவது தோணுதா? தோணலையே, ஒன்றும் தோணலையே அப்படிங்கிற. சரி போயிட்டார். அப்போ மறுநாள் ஒரு பெரிய நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு ஒரு கணவன் மனைவி நல்லா பெரிய இதெல்லாம் ஜொலின்னு ஜொலிக்கிறார். உபன்யாசத்துக்கு போகிற மாதிரி நல்லா அது. ஆனால் அவர் உபன்யாசத்துக்கு போகிறவர் தான், தீட்சிதர் தான். ஆனால் இருந்தாலும் அவர் நிறைய போட்டுட்டு நம்ம பெரியவாளை பார்க்க வந்திருக்கோம். பெரியவா, எனக்கு இன்றைக்கி எந்த ப்ரோக்ராமும் இல்லை பெரியவா, உபன்யாசம், அதனால் நான் உங்களை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களோட அனுமதியோட ஸ்ரீனிவாச கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 2-3 நல்ல டேட்டாக சொல்லுங்கள், எந்த இதுவும் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற. முதல்ல பத்மாவதிக்கு நீ கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாணம் பண்ணு அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டார். இதுக்கு முன்னாடி எல்லா பேத்துக்கும் தரிசனம் கொடுத்த பெரியவா இந்த பெரிய பணக்காரர் அந்த தீட்சிதை வந்தார் பாருங்கள், உபன்யாசம் பண்ணுற அவருக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லி பார்க்க வச்சு, அதுக்கப்புறம் தான் பார்த்தாலும் இந்த பதிலே சொல்லும், முதல்ல நீ பத்மாவதிக்கு பண்ணு, பெருமாள் ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்புறம் பண்ணு அப்படின்ட்டு எந்திரிச்சு ஒரு சடனாக எந்திரிச்சு உள்ளே போயிட்டார். பெரியவா சித்த கோபம் வரும், அதனால எல்லா பேருமே பயப்படுவோம். அப்போ போகிறப்ப இந்த பாலு ஐயர் பக்கத்தில் இருந்தார், அந்த தொண்டர் ராயப்பன். அவர் என்ன நினச்சிட்டார், அந்த பத்மாவதிங்கிறது தாயார் ஆளுன்னு இங்கே பத்மாவதி தாயாருக்கு பண்ண சொல்கிறார் போல் பெரியவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். ஆனால் காரணம் அது கிடையாது. பத்மாவதிங்கிறது அந்த உபன்யாசம் பண்ணுற அவருக்கு தானே தெரியும் யாருன்னு, தன்னோட தம்பி பொண்ணுன்னு. தன்னோட தம்பி பொண்ணுன்னா யார்? மரவக்காடு ராமமூர்த்தி வந்தார் பாருங்களேன், அவர் தான் தம்பி பொண்ணை எப்படி பேர் தெரியும், முதல்ல அவளுக்கு பண்ணுங்கிறத எப்படி சொல்கிறார். போனார் தம்பியாத்துக்கு போய் எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்,
குழந்தைய குருகுலத்தில் படிக்க வைக்கிறேன், எல்லாமே பெரியவா சொல்லிட்டா அப்படின்னு கிடுகிடுன்னு நடுங்கி எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு, அப்போ இவர் பத்திரிக்கையோட பெரியவாளை வந்து பார்க்க வர்றார் இந்த மரவக்காடு நபர் ராமமூர்த்தி. பெரியவா வந்து உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற. எப்படி இருக்கும் உண்மையிலே நேர்களே? திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைங்கிறப்ப எப்படி இருக்கும் பெரியவா இல்லைன்னா? கண்டிப்பாக எல்லா பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, அந்த பத்மாவதிங்கிறது தாயாரை நினச்சிட்டு இருக்கா. ஆனால் இந்த பத்மாவதிங்கிறது இந்த பொண்ணு தான் சொன்னாருங்கிறது இவாளுக்கு தானே தெரியும். அப்படிங்கிறப்ப பாலுவை அந்த தொண்டர் எல்லா தொண்டரும் திகைச்சு போய் நின்னாலும். ஆக பெரியவா வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் எப்படிலாம் கண்காணித்து, எப்படிலாம் ஆன்மீக பாதையில் இருந்து, எப்படிலாம் நம்மளை நடத்திட்டு வரா பாருங்களேன். அதே போல் நம்மளுக்கு நடத்தியும் கொடுக்குறா. அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன நேர்களே, இவருக்கு எப்படி ஒரு வழியை காமிச்சாரோ, எனக்கும் நான் மதுரையிலேருந்து இந்த சென்னைக்கு வரப்போ எனக்கும் வழி காமிச்சது பெரியவா தான். ஒன்றுமே இல்லாமல் வந்தேன் நேர்களே. இப்போ நான் நல்லா இருக்கேன். அதுக்கு காரணம் நம்ம மகாபெரிவா தான். கண்டிப்பாக என்னடா மகாபெரிவாளை பற்றியே சொல்கிறாளே இல்லை, மகாபெரிவாளை எத்தனை பேர் எந்த இடத்துல எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். கண்டிப்பாக அவரை நினைக்காத நாள் இல்லை, நினைக்காத நிமிஷம் இல்லை. கண்டிப்பாக எங்கே திரும்பினாலும் எங்கள் ஆற்றுல வந்து மகாபெரிவா தான் இருப்பாள். இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறப்ப எனக்கு பாக்கியம் செஞ்சுருக்கேன் பெரியவாளை பற்றி சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக நேர்களே, பெரியவா இருக்க பயமில்லை. நமஸ்காரம்.